இதயம் சீரியல்ல பாரதி கேரக்டர்ல நடிச்ச நடிகை ஜனனி அசோக்குமார் அவர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. அவங்க ஏன் சீசன் 2ல இல்ல, அவங்களுக்கு பதிலா யாரு நடிக்க போறா அப்படின்றத பத்தி நாம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஜீ தமிழ்ல இப்போ பரபரப்பா போயிட்டு இருக்க முன்னணி சீரியல் ஒரு சீரியல் தான் இதயம். இந்த சீரியல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. இப்படி நல்லா போயிட்டு இருக்கும் போது இந்த சீரியலோட மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து அடுத்த மாசம் முதல் பிரம்மாண்டமா டிஃபரெண்டான ஸ்டோரியோட இதயம் சீசன் 2 ஒளிபரப்பு பண்ண போறாங்க. இந்த செய்தி சில ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் பல ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்குன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அதுக்கு முக்கிய காரணம் சீசன் 1ல நடிச்ச பல கேரக்டர் சீசன் 2ல நடிக்க போறது இல்லையா. அதுலயும் சீசன் 1ல ஆதிக்கு ஜோடியா நடிச்ச நடிகை ஜனனி அசோக்குமார் சீசன் 2ல கிடையாதாம். இதனால நடிகை ஜனனி அசோக்குமார் ரசிகர்கள் ரொம்பவே சோகத்துல இருந்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். சீசன் 1ல ஆதி பாரதி ஜோடி ரொம்பவே அழகா இருக்கும். அவங்க ரெண்டு பேருடைய சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ரொமான்டிக்கா இருக்கட்டும், காமெடியா இருக்கட்டும், ஒவ்வொரு சீன்ஸுமே சூப்பராவும் இருக்கும். இப்படி இருக்கும் போது ஜனனி ஏன் சீசன் 2ல இல்லன்னு ரசிகர்கள் ரொம்பவே கோபமா கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் அவங்களால அடுத்த சீசன் 2ல சில தனிப்பட்ட சொல்ல முடியாத காரணத்தால இதயம் சீசன் 2ல இருந்து விலகி இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில அடுத்த சீசன்ல ரிச்சர்ட் ஜோடியா யாரு நடிக்க போறாங்கன்ற கேள்வி இருந்த வகையில அவருக்கு ஜோடியா பிரபல கன்னட சின்னத்திரை நடிகை பல்லவி கவுடா தான் நடிக்க போறாங்களாம். நடிகை பல்லவி கவுடா அவர்களுக்கு இதுதான் முதல் தமிழ் ப்ராஜெக்டா. பல்லவி பல தெலுங்கு கன்னட சீரியல்ல நடிச்சிருந்தாலும் இந்த இதயம் சீரியல் பாரதி அளவுக்கு அவங்க நல்லா நடிப்பாங்களான்னு சோசியல் மீடியால ரசிகர்கள் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க எப்படி ஆக்ட் பண்ண போறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேலும் பாரதி கண்ணம்மால நடிச்ச நடிகை ஃபரீனா இந்த சீரியல்ல மெயின் வில்லியா நடிக்க போறாங்களாம். இதுக்கான ப்ரமோ எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களாம். கூடிய சீக்கிரமே ப்ரமோவும் வந்துரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க நடிகை ஜனனி அசோக்குமார் அவர்களுக்கு பதிலா புது ஹீரோயினா நடிகை பல்லவி கவுடா நடிச்சா நல்லா இருக்குமா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.